காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடில் இருக்கேன் காய்ஸ். நான் வந்து ஃபுல் vlog பண்ணல காய்ஸ். நம்ம ஏற்காடு வந்திருந்தேன். நான் வந்து இது ஃபுல் vlogகும் பண்ணல, எதுவுமே பண்ணல காய்ஸ். சும்மா வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் ரைட் போயிட்டு வரலான்றது காய்ஸ் வந்தேன். நான் vlog பண்ணல, இது வந்து சும்மா வேறு ஒரு ரீசனுக்கோசரம் தான் காய்ஸ். இந்த வீடியோ வந்து இப்போ நான் கட் பண்ணி எடுத்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா நான் ஏற்காடு ரயிலில் வந்து ஆஃப் ரோடிங் பண்ணும்போது பேக்கில் இருக்கிற ஸ்டெப் ஹோல்டர் வந்து உடஞ்சிருச்சு காய்ஸ். சரி, அதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் அதை தான் வந்து ஸ்டெப் ஹோல்டரை வந்து கழட்டி கொண்டு போய் வந்து கடையில் வெல்டிங் வச்சு கொண்டு வர போகிறேன் காய்ஸ். வெல்டிங் வச்சு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், இப்போ புதுசாக வாங்கினா என்ன ரேட் வருது, நீங்கள் வெல்டிங் வச்சா என்ன ரேட்டுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில் போடுறேன் காய்ஸ். ஏன்னா பைக்கில் வந்து இது அலுமினியம் மெட்டல் தான் காய்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம வெல்டிங் வச்சு பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில் தான் காய்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே காய்ஸ், சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் காய்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புதுசு வாங்கினா ரேட் அதிகமாக வரும் காய்ஸ். அதனால் வந்து சிம்பிளாக முடிச்சிடலான்னு சொல்லி தான் காய்ஸ் நான் வந்து ஒரு கழட்டி வெல்டிங் வச்சிடலாம், சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்னு தான் கைஸ் நான் பண்ணலான்ட்ருக்கேன். அந்த வீடியோ தான் இது. ஓகே கைஸ், பாருங்கள் கைஸ். பேக் ஸ்டெப் ஹோல்டர் உடஞ்சிருச்சுன்னு சொன்னால கைஸ், இதுதான் கைஸ், இந்த சைடு தான் உடஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ அதை கழட்டி இப்போ வந்து கடையில் கொண்டு போய் தான் கைஸ் வெல்டிங் வைக்க போகிறோம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க கைஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் இவ்வளோ புதுசு வாங்கினா இவ்வளோ சொன்னாங்க கைஸ், 1300 சொன்னாங்க கைஸ். புதுசு வாங்கினா 1300 சொன்னாங்க. நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், ஆன்லைனில் அதே ரேட்டு தான் இருந்துச்சு. ஷாப்லிங் எடுத்து 1300 சொன்னாங்க. சரி, எதுக்கு 1300 போட்டு வாங்கணும், சரி நம்ம கேஸ் வெல்ட் வைக்கலாம், இது ஒரு அலுமினியம் மெட்டல் மாதிரி தான் கைஸ், இதை வந்து கேஸ் வெல்ட் வைக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி கழட்டி கொண்டு போய் வச்சு பார்க்கலாம், வச்சு செட் ஆச்சுன்னா நம்ம இதே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கைஸ் அதை கழட்டிட்டுருக்கான. அதை கழட்டுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு கைஸ். நீங்கள் வீடியோ பாருங்கள். எப்படி சொல்கிறது, அது ரொம்ப நேரம் ஆகுது கைஸ். ஸ்க்ரூ வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு கழட்டுறதுக்கு கைஸ். கழட்டிட்டு இப்போது ஒரு ஸ்க்ரூவாக கழட்ட வேண்டியதான் கைஸ். கழட்டி எடுத்துடலாம், பார்த்துடுங்க கைஸ் எடுக்கும். ஏன்னா அது வந்து லைட்டாக உள்ள தூக்கி மாட்டியிருப்பாங்க அந்த இதை, அதனால் வந்து பார்த்துடுங்க. ஏன்னா இங்கே வந்து வரமாட்டேங்குதுன்னு சொல்லிலாம் பிடிச்சி இழுத்துறாதீங்க, உடஞ்சிரும். ஏன்னா பிளாஸ்டிக்கு தான். அதனால் வந்து கழட்டும் போதெல்லாம் பார்த்து கழட்டுங்க. இது வந்து சரி அங்கேயே கூட கொண்டு போய் தான் கழட்டியெல்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. பட் அதெல்லாம் கழட்டுறதுக்கு போடுறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் அமௌண்ட் வாங்குவாங்க. சரி, அதனால் நாம்ளே கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தான் கைஸ் நானே கழட்டிகிட்ருக்கேன் கைஸ். ஃபைனலி வந்து கழட்டியாச்சு. பட் ஆனால் கடையில் பார்த்திங்கன்னா மிஷின் வச்சுருப்பாங்க கைஸ், கழட்டுறதுக்கும் போடுறதுக்கும் வந்து மிஷின் வச்சுருப்பாங்க. அதை வச்சு போட்டுப்பாங்க, கழட்டிப்பாங்க. நாம் வந்து மேனுவலாக கழட்டுறதுனால அது லேட் ஆகுது. இதான் கைஸ் உடஞ்சிருச்சு. இதை தான் நம்ம கொண்டு போய் கேஸ் வெல்ட் வச்சு பார்க்க போகிறோம். கேஸ் வெல்ட் வச்சு செட் ஆகிடுச்சுன்னா அப்படியே விட்டுற போகிறோம் கைஸ். கேஸ் வெல்ட் வைக்கிற கடைக்கு வந்தாச்சு. சாம்பிளியில் தான் கைஸ் இது இருக்குது, லொக்கேஷன் சாம்பிளி கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உடஞ்சது வந்து ஒட்ட வச்சு இப்போ ஒரு அலுமினியம் மாதிரி பென்சில் மாதிரி சின்னதாக ஒன்று இருக்குது கைஸ். அதை வந்து உருக்கி தான் வந்து இதில் வந்து ஒட்ட வைப்பாங்க. இப்போ தான் கைஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள் கைஸ், நான் பார்க்கல கைஸ், இதை பார்க்காதீங்க. ஏதோ டப்புன்னு வெடிக்குது கைஸ், அந்த மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு டைம் வந்து அந்த மாதிரி சவுண்டு வருது. இதான் கைஸ், இப்படி தான் கைஸ் உருக்கி ஒட்டுறது கேஸ் வெல்டு. ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கலாம், உடையாது அப்படிங்கிற மாதிரி தான் கைஸ் சொல்லியிருக்காங்க. ஒட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒட்டிகிட்ருக்காரு கைஸ். வாங்கிட்டு வந்தாச்சு கைஸ். இப்போ இதை வந்து நம்ம மாற்றணும் முடிஞ்சு கைஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 வாங்கினாங்க கைஸ் ஒட்டுறதுக்கு. 200 ஒட்டி வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா அப்படி தான் கைஸ் இருக்குது. பட் லைட்டாக வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து அது பிளாக் ஆன மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து நம்ம சில்வர் கலர் ஸ்ப்ரே வந்து வாங்கி அடிச்சிட்டா அதுக்கு வந்து நார்மலாக இருக்குது கைஸ். ஆனால் லைட்டாக தெரியுது, பட் இருந்தாலும் 200 போட்டு 200லேயே முடிஞ்சிருச்சு கைஸ். ஏன்னா புதுசு வாங்கினா வந்து 1300 சொன்னாங்க. இது வந்து சிம்பிளாக முடிஞ்சிருச்சு கைஸ் 200. பட் ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் அது நம்ம வந்து அந்த சில்வர் கலர் ஸ்ப்ரே வாங்கி அடித்தா அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும் கைஸ். யாருக்கும் தெரியாது, அந்த இடத்துல உடஞ்ச மாதிரி தெரியாது. ஒட்டி கொடுத்துறேன் கைஸ். 200ல் முடிஞ்சிருச்சு. 1300ல் இருந்து நம்ம 200லேயே முடிச்சிட்டேன் கைஸ். இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிக்கலாம் கைஸ். ஒரு சில பேர் வந்து எனக்கு எல்லாம் இப்போ நல்லா அலம்பரம் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, புதுசாக வாங்குவாங்க. சரி, நான் வந்து சரி எதுக்கு அவ்வளோக்கு அமௌண்ட் போட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கைஸ் வாங்கினேன். ஸோ ஓகே கைஸ், நான் மாட்டியாச்சு கைஸ், ஃபுல்லாக மாட்டிட்டேன். பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த பிளாக் மட்டும் தான் கைஸ் இருக்குது. அதை நான் சில்வர் ஸ்ப்ரே வாங்கி அடிச்சேன்னா அந்த பிளாக் கலருங்கிறதும் போயிடும் கைஸ். ஃபுல்லும் சில்வரில் தெரியும். ஓகே கைஸ், பாய்.